ஹாய் மக்களே, நாங்க தான் உங்கள் கார்த்தி சரோ. இன்னைக்கு வந்து என்ன விளாக் பார்க்க போறோம்? கிறுகிறுன்னு தள்ளுதுங்க. வெளியே என்ன வரைக்கும் நின்று வந்தோன்னா அதெல்லாம் கிறுகிறுன்னு தள்ளுது. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து என்ன விளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளோட வீடு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டு, இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம். ஏன்னா 2-3 பேர் வந்து கேட்டாங்க, ஏக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசு பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா மேலே மாடி போட்டிருக்கலாம், இன்னும் எக்ஸ்ட்ரா ரூம் போட்டிருக்கலாம், இல்லைன்னா இந்த வீடை இடிச்சிட்டு நீங்கள் ரெடி பண்ணியிருக்கலாம்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து நான் உங்களுக்கு வந்து இதோட அப்டேட் வந்து உங்களுக்கு நான் வந்து கிளியராக சொல்லிடுறேன், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட வீடோட ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு சிலருக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் கணக்காக சொன்னால் புரியும், சில பேத்துக்கு வந்து சென்ட் கணக்காக வந்து சொன்னால் புரியும். எனக்கெல்லாம் வந்து எத்தனை சென்ட் அந்த மாதிரி சொன்னால் தான் புரியும். ஸ்கொயர் ஃபீட்லாம் எனக்கு புரியவே புரியாது. எனக்குமே புரியாதுங்க. ரொம்ப நாளாக கூட இருப்பேன், எல்லா வேலையும் தெரிஞ்சுக்கலாம் நினைப்பேன். ஆனால் அந்த ஸ்கொயர் ஃபீட் சொல்லுவாங்க, எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு உடனே திடீர்னு இப்போ நம்ம ஒரு மெட்டீரியலுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், உடனே எத்தனை ஸ்கொயர் ஃபீட் அப்படிம்பாங்க. உடனே இந்த மேலே ஓட்டு சீட்டு கேட்டோம், எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு, யார் பத்தில இடம் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு கேக்குறாங்களே, எனக்கு என்ன ஸ்கொயர் ஃபீட் டயர்ஸ்க்கே ஸ்கொயர் ஃபீட் கணக்கு தான். அது எங்களுக்கு என்னன்னே புரியல. அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன சொல்றது, அந்த நாலேஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இப்போதான் ஒவ்வொன்றா வந்து தெரிஞ்சுக்கிறோம். நாங்க ஒன்றும் முழுசா கத்துக்கல. அப்படி ஸ்கொயர் ஃபீட்னா இதுதானா, இதுக்குள்ளதான் இந்த ஸ்கொயர் ஃபீட் அடங்குதா, ஸோ இவ்வளோ சேர்ந்தாதான் இந்த ஸ்கொயர் ஃபீட்டா அப்படிங்கிறதெல்லாம் வீடு கட்டினாதாங்க தெரியுது. படித்தாலோ மனப்பாடம் பண்ணாலோ வராதுங்க. அப்படியே பிராக்டிஸ் ஆக நம்ம ஒரு வேலையை செய்யத்தான் அந்த இது நம்ம மனசுக்குள்ள ஏறுது. படிப்பறிவு இல்ல, பகுத்தறிவு நம்மளுக்கு வந்து இப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வருது. இப்போ என்னன்னா நம்மளோட ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு 1.5 சென்ட். 1.5 சென்ட்ல எவ்வளவு கட்டலாம்னு வந்து நீங்க சொல்லுங்க. நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நாங்க வந்து உண்மையாலுமே சொல்லணும்னா இது இல்லாம போச்சு இருக்கு, அதை பயன்படுத்த தெரியாம போச்சு. உண்மை அப்ப இருந்த சூழ்நிலைக்கு வந்து அது வந்து நம்மளுக்கு கிடைக்காம போச்சு. இப்ப இருக்கிற சூழ்நிலை கிடைச்சிருக்குது. இதுவா அதுவான்னு பார்க்கல, எங்களுக்கு ரெண்டுமே வேணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் நாங்க வந்து இருக்கோம். பசங்களோட படிப்பு ஒரு பக்கம், வீடு வேணும் நம்மளுக்கு இதை விட்டா வேற என்ன சொல்லுங்களா, எங்களுக்கு இதை விட்டா வேற கிளைகள் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்களுக்கு இதை விட்டா வேற விதியும் கிடையாது, எதுவுமே கிடையாது எங்களுக்குன்னு சொல்லலாம். இப்போ வந்து இதுல வந்து நாங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கட்டியிருக்கல வந்து ஒரு பெட்ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சன். இது பெட்ரூமோட சைஸ் இது 8க்கு 8, ஹாலு வந்து 16க்கு 10, கிச்சன் வந்து 8க்கு 6. இவ்வளோதாங்க. இது ஒரு 8க்கு 8, அது ஒரு 8க்கு 6, அது ஒரு 16க்கு 10. இதெல்லாம் சேர்ந்தா ஒரு 3/4 சென்ட் வரும்னு வச்சுக்கலேன். நாங்கள் என்ன ஒரு 1.5 சென்ட் சொன்னோமா, இதெல்லாம் சேர்ந்தா ஒரு 3/4 சென்ட்டுக்குள்ள தான் இருக்கும். அந்த 3/4 சென்ட் அந்த பக்கம் இப்போ கட்டிக்கிட்டு இருக்கோம்ல, அந்த 3/4. ஸோ அந்த 3/4 இந்த 3/4 சேர்ந்து 1.5 ஆயிடுச்சு. ஆமா. இப்போ வந்து இதாச்சுங்களா. இப்போ முன்னாடி என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆரம்பத்திலே வந்து இது வந்து டார்ச் போட்டிருந்தோம்னா, டார்ச் வீடு நம்ம சொல்லுவோம், இப்போ மாடி வீடுன்னு சொல்றாங்க. அப்போ போட்டிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா நீட்டா வந்து பண்ணியிருந்துக்கலாம். நாங்க அப்போ போடாதனால நிறைய பேர் சொன்னாங்க, இப்போ யோசிச்சுட்டு மறுபடியும் செய்யுங்க, மறுபடியும் நம்மளால செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க. யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் நிறையா பேர் நிறையா விஷயம் வந்து சொல்கிறீங்க. ஆனால் நம்மளோட பட்ஜெட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஊருப்பட்ட கடன் வாங்கிட்டு நம்ம வந்து கடன் கட்ட முடியாமல் தான் உட்காந்துருக்கணும். நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், இந்த வீட்டு பத்திரம் வச்சா பணம் கிடைக்காது, பணம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் பத்திரமே என்ன ஆகல, வெறும் பட்டாதான் இருக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இடத்த வச்சு பணம் வாங்குற சூழ்நிலை கிடையாது. சில பேர் இடம் இருக்குது, இதை வச்சு பணம் வாங்கி வீடு கட்டிடலாம், இல்லைன்னா இதுக்கு லோன் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அது நம்மளுக்கு இதுக்கு லோனும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து கொஞ்சம் வந்து காசு வந்து வெளியே வாங்கியிருக்கோம், கொஞ்சம் காசு வந்து நம்ம வந்து பேங்க்கில் கொஞ்சம் அன்றைக்கி நகை வச்சு பார்த்தீங்களா, அதை வச்சு வாங்கி தான் நாங்கள் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சம் இழுத்து விட்டுட்ருக்குறோம். இப்போ வந்து இதோட இது மேலே வந்து டார்ச் போடாதனால முன்னாடி என்னென்னா, நம்ம தான் வாஸ்து சாஸ்திரம் கொஞ்சம் எல்லாம் அதெல்லாம் பார்க்கறனால, அதெல்லாம் பார்க்கலன்னா நம்ம எப்படி வேணால் பண்ணிடலாம். நாங்கள் எல்லாம் யோசித்தோம், நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இப்போ செஞ்சுருங்க. கடன், அதாவது காசு வாங்குறது ஈஸிங்க, கட்டுறது ரொம்ப கஷ்டம். அது வீட்டுக்கு வாங்குற கடன், அதை மெயினாக சொல்லு. வீட்டு கடன் மட்டும் வாங்கிட்டோம்,
அது என்னன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரளயமே ஆகிற மாதிரி கடைசி வரைக்கும் என்ன கட்டவே கடன் வேணா முடியாது. நீங்க வந்து வாங்கிடலாங்க. ஆனா வீட்டு கடன் மட்டும் வாங்கிட்டோம். அது ரொம்ப 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 டேஞ்சர்னு சொல்லல, ஆனா டேஞ்சர் தான். ஏன்னா இவர் வந்து ஆரம்பத்துல வீட்டுக்கு லோன் கொடுக்கறதுல வேலை ஆமா, பார்த்துட்டு ஹோம் இருந்தாரு. கலெக்ஷன்ல கலெக்ஷன் வாங்குறவங்க அங்க வீட்டு கடன் சொல்லுவாரு, வாங்கியிருப்பாங்க அங்க பார்த்தீங்களா, வந்து கலெக்ஷன். அந்த காசை போய் நான் கலெக்ஷன் பண்ற ஒவ்வொருத்தரும் கதறுன்னு கதறுவாங்க, கட்ட முடியாங்க, அழுகுவாங்க, சோத்துக்கே இல்ல, சோறே நாங்க அந்த மாதிரிலாம் அழுவாங்கன்னு இவர் வந்து சொல்லியிருக்காரு. நிறைய பக்கம் வாங்காம வந்திருக்கேன், அந்த டேட் முடிஞ்சிடும் அதை தாண்டி நான் வாங்காம வந்திருக்கேன், அதுக்கு வந்து மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன், இதெல்லாம் நடந்திருக்கு. ரொம்ப கஷ்டம். வீட்டுக்கு மற்ற எந்த கடனாக இருந்தாலும் டக்குன்னு ஏதாவது ஒன்று போட்டு கொடுத்துருவாங்க. வீட்டு கடங்கிறப்போ எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 10,000 12,000 20,000 30,000 அந்த மாதிரி இருக்கும். அவங்க சம்பாதிக்கிறதே மாசமே அவ்வளோதான் இருக்கும். அப்போ வீட்டு கடனை கட்டிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கான தேவைக்கு காசே இல்லாமல் போயிடும். வீட்டுக்கு லோன் போட்டோம்னா நம்மளோட வருமானம் 50க்கு மேலே இருக்கணும், 50க்கு கீழே இருக்கக்கூடாது. நம்ம வந்து பணம் கம்மியாக போட்டு அந்த இன்சியல் அமௌண்ட்டுன்னு சொல்லுவாங்களா, அது அதிகமாக போட்டோம்னா லோன் கம்மியாக வாங்கிக்கலாம். அது இன்சியல் அமௌண்ட் கம்மியாக போட்டோம்னா லோன் எச்சாகும். அப்போ என்னென்னா எப்படி இருந்தாலும் குறைஞ்சபட்சம் 30,000 கட்டுற மாதிரி தான் வரும். சரிங்களா? அந்த 30,000 நம்ம எப்போ முதல்ல கட்டுறது, எப்போ நம்ம கடன் அடைக்கிறது, அது ஒரு மாசம் விட்டீங்க கட்டிக்கிட்டே இருக்கணும், ஏறிக்கும். இன்னொரு மாசம் விட்டீங்க ஏறிக்கும். பெனால்ட்டி. அவ்வளோதான். பெனால்ட்டி கட்ட கட்ட அசல் குறையவே குறையாது, வட்டி மட்டும் குறைஞ்சிட்டு வரும். கடைசியில் 15 வருஷம் லோன் போட்டிருப்பீங்க, 20 வருஷம் லோன் போட்டிருப்பீங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சுரா அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறப்ப தான் இன்ட்ரெஸ்ட் தாங்க கம்மியாக கட்டியிருக்கீங்க, கொஞ்சம் தாங்க இருக்குது, ஆனால் அசல் நான் அப்படியே இருக்குதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல பேர்த்துக்கு ஹார்ட் அட்டேக்கே வந்து உண்மையை சொல்ல போனால் 1,00,000 ரூபா வாங்கியிருப்போம், வட்டி மட்டும் அதுக்கு மேலே தான் நம்ம கட்டியிருப்போம். இதுதாங்க பிரச்சனையே. நாங்கள் அதில் எல்லாம் போய் விழுந்துடக்கூடாது, அதில் மட்டும் நல்ல தெளிவாக நாங்கள் இருக்கோம், தெளிவாக இருக்கோம். அதாவது நம்ம சம்பாதிக்கிற காசு நம்ம பிள்ளைங்க படிக்க செலவுக்கு, நம்ம சாப்பாடு செலவு, நம்ம போக்குவரத்து செலவு, நம்மளுக்கு பிடிச்சதை வாங்குற செலவு, மற்றது உடம்பு சரியில்லை பார்த்துக்கிறதுக்கு அதுக்கு செலவு, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு இருக்குது. இதெல்லாம் மீறி நம்ம வந்து மாதம் 30,000 நம்மளால் கட்ட முடியுமாண்ணா? நான் எங்களால் முடியவே முடியாது, நான் சொல்லிட்டேன், வாய்ப்பே இல்லை, முடியவே முடியாது, வேண்டாம், நம்மளுக்கு லோன் இல்லை, நம்ம வேறு பக்கம் எதுவும் ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி போட்டு தான் வந்துட்டு நாங்கள் வந்து இந்த வீட்டுக்கு அது கொடுக்க மாட்டாங்க, அதை தான் யோசித்து பார்த்துட்டு இல்லை. ஏன்னா வந்து இந்த எத்தனை வருஷத்துக்கு அப்புறமா வந்து இது வந்து நம்மளுக்கு ரெடி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம்னா அந்த வீடு குட்டிச்சோறுங்க இருந்தது ஃபஸ்ட்டு, அது அப்படியே குட்டிச்சோறாக தான் இருந்திருக்கும். நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடஞ்சதுன்னா அது வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, நம்மள வந்து வாங்கிட்டோம், காசு கொடுத்து தான் வாங்க. இடிஞ்சு விழுந்தது ஒரு நாள் இங்கே தூங்கிட்டு இருக்கிறப்போ டம்மு இந்த வீட்டில் படுத்திருக்கோம், சிலிண்டர் வெடிச்ச மாதிரி திட்டு. அப்பதான் அந்த வீட்டில் இருக்கிற பீரோல இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணோம், திட்டுப்புட்டு விழுந்துச்சு. போய் பார்த்தா அப்படியே உள்ள விழுந்து புகை மூட்டமா போச்சு. ஜஸ்ட் மிஸ். அப்பதான் அந்த வீட்டுக்குள்ள நானும் இவரு வந்தோம். அப்ப நாங்க ஒன்றும் நல்லா இருக்கிற வீட்டை இடிச்சிட்டு அதை கட்டல, அங்கிருந்து இடிஞ்சு தானா விழுந்ததுக்கு அப்புறம் தான் இங்க கட்டலான்னு முடிவு பண்ணோம். இல்ல அங்க இருந்திருந்தோம் தலைமையில விழுந்திருக்கும். நிறைய பாம்புகள், பூச்சிகள், தேள், இது எல்லாமே வந்து எல்லாத்துக்கூட வாழ்ந்துட்டு தான் நாங்க இப்போ வந்து அந்த எங்களுக்குன்னு சொந்தமாயிருச்சு அது. அதனால வந்து இப்போ என்னன்னா சொன்ன பார்த்தீங்களா, இது போட்டிருந்தோம்னா அப்போ யோசிச்சு மோல்டு போட்டிருந்தோம்னா இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எப்படி வேணால் நாங்கள் கட்டியிருக்கலாம், எப்படி வேணால் நீட்டிருக்கலாம். நாங்கள் அப்போ யோசிக்காமல் செஞ்சுட்டோம். இப்போ நீங்கள் செஞ்சுருக்கலான்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்க விலைவாசியில் உங்களுக்கு வீடு இப்போ ரீசெண்டாக கட்டிகிட்டு இருக்கவங்க கட்டி முடிச்சவங்களுக்கு தெரியும். இப்போ இருக்க விலைவாசியில் இந்த ஆங்கில இந்த ஷீட்டு உடைக்காமல் எடுக்க மாட்டாங்க, எப்படி இருந்தாலும் உடஞ்சிரும். இப்போ ஒரு ஷீட் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஷீட்டு இந்த ஆங்கில எடுத்தோம் அப்படின்னா கிலோ இரும்பு ரேட்டுக்கு தான் எடுத்துப்பாங்க. அதாவது இது அன்னைக்கு மேயறப்ப 70,000 தான், இன்னைக்கு இதெல்லாம் மேயணும் அப்படின்னா 1,50,000 ரூபா கேட்குறாங்க. மாடி கட்டிட்டா ஒரே மாடியோட போய் நினைக்க மாட்டேன், மாடி கட்டிட்டோம் மேல இன்னொரு ரூம் போடலாமா அப்படின்னு. அது நம்ம ஃபியூச்சர்ல எப்ப வேணா போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட 50க்கு வந்து நின்றுங்க. இல்ல மாமா, அது நம்ம எப்ப வேணா போட்டுக்கலாம். இப்போ இது பிரிச்சுட்டு செய்யுங்கன்னு கூட சொன்னாங்கல்ல, இது இப்போ பிரிச்சோம் அப்படின்னா இதுல இருந்து எங்களுக்கு லாஸ், வேஸ்ட், எதுக்குமே ஆகாது. பாதி ரேட்டு கூட. அப்போ 70 ரூபா, இன்னைக்கு எவ்வளோ ரேட்டுக்கு? ஏதோ 75 ரூபா. அது ஷீட்டு, இந்த ஆங்கில், இது எல்லாமே ஆங்கில். இது ஃபுல்லாகவே ஆங்கிலுங்க. பெட்ரூமு, ஹாலு, கிச்சனு ஃபுல்லாகவே ஆங்கில். சுத்த வேஸ்ட். செட்டு போடுற கூட ஆகாது, ஒரு கார் செட்டு, ஒரு ஆட்டு மந்த செட்டு போடுற கூட ஆகாது. அந்த அளவுக்கு சுத்த வேஸ்ட்னால சுத்த வேஸ்ட். நம்ம வேண்டாம், நம்ம இருக்கிற வீடு இப்படியே இருந்துட்டு போகுது. இது எடுக்கல, கீழே டைல்ஸ் உடையும், பொருள் எல்லாம் வீணா போகும்,
நிறைய வரும்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்ட்டு யோசிச்சோம், தலை வேற சுத்திருச்சு. பக்கம் போய் இருந்தா 2 மாசத்துல செஞ்சிடலாங்கிறாங்க. இந்த வீட்டை 1 மாசத்துல முடிச்சிடலாங்க. இன்னைக்கு இந்த வீடு 3 மாசம் ஃபுல்லா முடிய போகுது. 4வது மாசம் போயிட்டு இருக்கு. அது வீடும் இல்ல, ரூமு கிச்சன் மட்டும்தான் வருது. இது இப்ப 4வது மாசம் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கு இதெல்லாம் ஃபுல்லா பிரிச்சுட்டு 3 மாசத்துல ரெடி பண்ணிடலாங்க. எங்களுக்கு கண்டிப்பா வந்து 6 மாசங்கிறது 8 மாசம் வரைக்கும் 8 இழுக்கும். மாசம், ஒரு 8 வருஷம் மாசத்துக்கு ஒரு பக்கம் நாங்க வாடகைக்கு போய் இருந்தாலுமே வாடகை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 5000 ரூபாயிலேருந்து 8000 ரூபாய் வரைக்கும் வாடகை. இப்போ அந்த வாடகை வந்து நம்ம பாருங்க 30 6 மாசம் இருந்தாலும் 30,000 பார்த்துங்க. நான் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். அந்த 30,000 காசு, அந்த 30,000 காசு இருந்து இந்த வீட்டிலே இருந்து வேலை செஞ்சோம்னா ஒரு கல் வாங்கி போட்டுக்கலாம், மண் வாங்கி போட்டுக்கலாம், கூலிக்காக அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் யோசிச்சுட்டு இதை நான் கை வைக்கவே இல்லை. இதுதான் உண்மையான ரீசன். நாங்கள் வந்து கடன் படக்கூடாதுன்னு நாங்கள் யோசிச்சு வந்து இதை பண்ணியிருக்கோம். அப்புறம் தான் இதிலிருந்து முன்னாடி இழுக்கையில் சரி மோல்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா இதை நம்ம வாஸ்து பார்க்கணும்னு சொன்னோம் பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து இது வந்து மட்டம் வந்து கம்மியாக இருக்குது. இந்த கை இன்னும் கொஞ்சம் மேலே, ஒரு அடி இன்னும் கொஞ்சம் மேலே இருந்திருந்தா அது நம்ம இன்னும் தாராளமாக என்ன வேணால் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா இதுக்கு என்ன அப்படின்னா கொஞ்சம் மட்டை வந்து கம்மியாக இருக்கிறதுனால கடைசிக்கு பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதே சீட்டு போட்டுட்டா கம்மியாக வந்திருக்கும். சீட்டு போட முடியாதுங்க, சீட்டு வாட்டம் பத்தாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் கூலிங் ஷீட் போடலாம் அப்படின்னு. கூலிங் ஷீட் போட்டோம்னா சவுண்டு பயங்கரமான சவுண்டு இருக்கும், உள்ளே இருக்கவே முடியாது. அதனால் வந்துட்டு கீழே வந்து ஓடு மெஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இந்த இப்போ சொன்ன என்னமாம்மா 1.5 சென்டில் இருக்கிற எங்களோட வீட்டோட இது இவ்வளோதான். அந்த 1.5 சென்டில் ஒரு என்ன நீங்கள் ஸ்கொயர் ஃபீட்டு கூட என்னமோ சொன்னாங்க. எவ்வளோ 1.5 சென்ட்டுக்கு வரும் அப்படின்னா 700 அந்த ஸ்கொயர் ஃபீட்டு என்னமோ அந்த மாதிரி வரும் அப்படின்னாங்க. ஸோ அவ்வளோதான் எங்கள் வீடு. அதுக்குள்ள எங்களுக்கு 5 பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும். இது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஐடியா கொடுத்த மாதிரி மோல்டெல்லாம் போட்டால் மொத்தமாக இடிச்சுட்டு கட்டினா அப்பார்ட்மெண்ட்டே கட்டலாம். இது எவ்வளோ தூரம் வேணாலும். அதுக்கெல்லாம் காசு வேணும், பணம் வேணும். அந்த எட்ஜ் வரைக்கும் இருக்குங்க, பெருசா தான் இருக்கு. ஆனா நம்ம பசங்களை படிக்க வைக்கணும், அதுக்காக மெயினா நான் அதெல்லாம் யோசிச்சுட்டு நம்மளுக்கு இருக்கிறதுக்கு வீடு இருக்குல்ல, அதனால நாங்க வந்து இப்படி முடிச்சிட்டோம். ஆனா அதை ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டேன் நம்ம வீடு எந்த அளவுக்கு இருக்குது. நிறைய பேர் வந்து 2 பெட்ரூம் வச்சுக்கோங்க, பசங்க பெருசாகிடுச்சு சொன்னீங்க. நான் எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ வந்து ஓகே சூப்பருக்கான்னு நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சொல்லுங்கள், ஓகேங்களா? இப்போ வந்து இந்த 1.5 சென்டில் இது கட்டியிருக்கோம். நியாயமாக பார்த்தா வெளியே ஹாலு, 2 கிச்சனு, பெட்ரூமு, ஒரு ஸ்டோர் ரூமு, பூஜா ரேக்கு, இன்னொரு கிச்சனு, இது எல்லாமே இருக்குது. அக்கா பாத்ரூம் விட்டுட்டீங்க அப்படின்னா அது தனி தான் பாத்ரூம். இப்போ வீட்டோட இது மட்டும் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். பாத்ரூமுக்கும் வெளி போர்ட்டிக்கோக்கும் வரும். கண்டிப்பாக அது வந்து நான் ஒரு தெளிவான வீடியோ வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுப்பேன். அது இப்போ கொஞ்சம் கசகசன்னு இருக்கும், ஃபினிஷ் பண்ணுறப்ப பாருங்க சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு காட்டேன். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து எங்களுக்கு விரைய செலவு ஆகுது இல்லைன்னு நான் சொல்ல கிடையாது. ஒரு வீடு கட்டுறதுனால கண்டிப்பாக விரைய செலவு ஆகணும். எங்களுக்கு வந்து விரைய செலவு அதிகமாக தான் ஆயிருக்கு. எல்லாமே ஒரு நாளைக்கு வந்து நான் உங்களுக்கு நோட் போட்டு காமிக்கிறேன். இன்றைக்கி இப்போ இந்த 2026 வீடு கட்டுறவங்களுக்கு எவ்வளோ செலவெல்லாம் வந்திருக்குன்னு தெரியல. நாங்கள் இந்த ரூம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து எவ்வளோ செலவு வந்துருச்சு, கூலி எவ்வளோ வந்திருக்கு, நாங்கள் ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து கல் மண்ணெல்லாம் ஏறிடுச்சு, அது எவ்வளோ வந்தது அப்படின்னு கண்டிப்பாக எல்லாம் ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அடுத்தது வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளோட பால் காய்ச்சி ஃபஸ்ட்டு நிலம் வச்சுட்டு அப்புறம் பால் காய்ச்சி டேட்டு எப்படின்னு கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகேங்களா? அப்படியே தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்க ஹைப் பட்டனை நான் போகிற ஒவ்வொரு விளாகுக்கும் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா தான் எங்களோட வீடியோ வந்து எல்லாத்துக்குமே ஸ்க்ரோல் ஆகி போகும். நிறைய பேர் வந்து நான் உள்ளே போய் சர்ச் பண்ணி பார்த்தா மட்டும்தாங்க எங்களுக்கு தெரியுது, எங்களுக்கு வர மாட்டேது ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் சொல்கிறாங்க. ஸோ வந்து உங்களால் மட்டும்தான் அது வந்து புஷ் பண்ணி கொடுக்க முடியும், ஓகேங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் வந்து இதோட முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு குட் நியூஸ் சூப்பரான வீடியோவில் தான் நாங்கள் வந்து வரப்போகிறோம். உங்களை இந்த விடைபெறுவது உங்கள் கார்த்தி சரோ. சட்டா, பை பாய்.